பிரசாத் குடும்பத்துல சாரதா கொஞ்சம் பழைய காலத்து மனுஷி. தான் சொல்றதான் எல்லாரும் கேட்கணும்னு நினைக்கிற சுபாவம். மருமக அனாமிகா ரொம்ப புத்திசாலி, பொறுமையான பொண்ணு. ஏதாவது பிரச்சனை வந்தா பரபரப்பாகாம பொறுமையா நிதானமா தீர்வுக்காக யோசிப்பா. ஒரு நாள் சாயந்தரம் திடீர்னு இருட்டிக்கிட்டு மழை வர ஆரம்பிச்சுது. மேகங்கள் கருப்பா சூழ சூழ ரேடியோலெல்லாம் அடுத்த 10 நாட்களுக்கு தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருக்கும் அப்படின்னு எச்சரிக்கைகள் வந்தது. வீட்ல எல்லாரும் ஹால்ல நின்னுக்கிட்டு அதை கேட்டாங்க. கேட்டியா சாரதா, இந்த தடவை மழை சாதாரணமா இருக்க போறதில்ல. வானத்தை பாத்தியா, பயங்கரமா இருக்கு. காத்து கூட ரொம்ப பலமா வீசுது. இடைவிடாம 10 நாளா பெய்யுங்கிறாங்க. ஏரிகள் ஆறுகள்லாம் நிரம்புங்கிறதால ஊருக்குள்ள தண்ணி வர அபாயமும் இருக்குன்னு செய்திகள்ல எச்சரிக்கை கொடுக்கறாங்க. இந்த ரேடியோல டிவில எல்லாம் வேற வேலை இல்லாம இப்படியே தான் சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க. நம்ம வீடு என்ன சாதாரண வீடா? 100 வருஷம் பழமையான வீடு. செவத்தெல்லாம் பாத்தீங்களா எவ்வளவு உறுதியா இருக்குன்னு. என்ன வெள்ளம் வந்தாலும் வரட்டும், நம்ம வீட்டை அது ஒன்னும் பண்ணாது. சின்ன வயசுல இருந்து நானும் இந்த ஊர்ல இருந்து எத்தனை மழை, எத்தனை வெள்ளம், புயலெல்லாம் பார்த்துருக்குறேன். அவங்க எச்சரிக்கையை விட என் அனுபவம் தான் எனக்கு பெருசு. அப்படி சொல்லாதம்மா. வானிலை அறிக்கையில இவ்ளோ துல்லியமா சொல்றாங்கன்னா ஏதோ பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு தான் தோணுது எனக்கு. நம்ம கொஞ்சம் முன்ஜாக்கிரதையா இருந்தா என்ன தப்பு? நம்ம வீட்ல குழந்தைங்க இருக்காங்க, ஞாபகம் இருக்கா? நான் நாளைக்கே போய் வீட்டுக்கு தேவையான பொருட்கள், மெழுகுவத்தி, வத்திப்பட்டி எல்லாம் ஒரு 10 நாளுக்கு தேவையான மாதிரி வாங்கிட்டு வரேன். ஆமா அத்தை, அவர் சொல்றது உண்மைதான். இயற்கைக்கு முன்னாடி நம்மளாம் எவ்வளோ தூரம். நம்ம எல்லாத்தையும் ரெடியா வச்சுக்கிறது நல்லது தானே. ஒருவேளை தண்ணி வீட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா கரண்ட் இருக்காது. அப்போ விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வீணாகிற வாய்ப்பு இருக்கு. அதனால அது எல்லாத்தையும் இப்பவே நம்ம பாதுகாப்பான இடத்துல வச்சுக்கலாம்னு தோணுது. அது மட்டும் இல்ல, தோட்டத்துல இருக்க ஆலமரம் ஒண்ணு இருக்கே, அது பார்க்க ரொம்ப உறுதியா இருக்கு அத்தை. அதை பார்க்கும்போது ஆபத்துல இருந்து காப்பாத்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு யோசனை வருது. என்ன பைத்தியக்கார யோசனை? இவ்ளோ நல்ல வீட்டை விட்டு அவ்வளோ பெரிய மரத்து மேல காக்கா குருவி மாதிரி நம்மள போய் கூடு கட்டி இருக்க சொல்றியா? உங்களுக்கு பட்டணத்து படிப்பு, இங்கிலீஷ் தெரியும்னா எங்களுக்கு அனுபவமும் வாழ்க்கை சொல்லி கொடுத்த பாடமும் தெரியும். எப்ப பார்த்தாலும் நீ புத்திசாலி மாதிரி காட்டிக்கிட்டு என்ன முட்டாள் மாதிரி காட்ட பாக்குறியா? பெரிய மனுஷி, நான் சொல்றத கேட்காம உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஐயோ, என்னோட உத்தேசம் உங்களை குறைச்சு மதிப்பிடுறது இல்ல அத்தை. ஆபத்து வந்தா உயிரை காப்பாத்திக்கணுங்கிறது தான். முன்ஜாக்கிரதையா நம்ம எல்லாத்தையும் ரெடியா வச்சுக்கிறது நல்லது தானே. அதுதான் சொன்னேன். அதை தவிர வேற ஒண்ணும் இல்ல அத்தை. போதும், நிறுத்து. வீட்ல மத்தவங்கள விட உனக்கு தான் எல்லாம் தெரியும்னு அப்படியே வந்து அலட்டிக்கிறிய. நீ ஏசி ரூம்ல வளர்ந்துட்டு ஆபத்துல இருந்து தப்பிக்கிறத பத்தி நீ பேசிக்கிட்டு இருக்க. கஷ்டம் கண்ணீரை பத்தி தெரியுமா? நீ சொன்ன மாதிரி நாளைக்கு ஏறி பொங்கி தண்ணி ஒரு வேளை வீட்டுக்குள்ள வந்ததுன்னா கரண்ட் இல்லாம சாப்பிட ஒண்ணு இல்லாம நீ சொன்ன மாதிரியே அந்த மரத்துக்கு போய் கூடு கட்டி வாழ்ந்தா அந்த குளிர்ல இருக்க முடியுமா? சொல்லுடி, பதில் சொல்லு. மழையில நனைஞ்சிட்டு கோழி மாதிரி இருக்க சொல்றியா? ஏமா சாரதா, எதுக்கு தேள் மாதிரி கொட்டுற? எதுக்கு இந்த பொண்ணை இந்த திட்டிக்கிட்டு இருக்க? சும்மாவே. உண்மையான பிரச்சனை இந்த மழை புயல். அதுல இருந்து தப்பிக்கிறத பத்தி பேசணும். அதை விட்டுட்டு நடுவுல வாய புடுங்கறியே. அந்த பொண்ணு இப்ப என்ன சொல்லிடுச்சுன்னு இப்படி திட்டுற? வாய மூடுங்க. அவ என்ன பேசினாலும் உடனே அவளுக்கு முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு அவளுக்கு வக்காலத்து வாங்குறீங்க. ஏண்டி அனாமிகா, சொல்றத கேளு. உண்மையிலேயே உனக்கு அந்த பட்டணத்து சாமர்த்தியம், புத்திசாலித்தனம் இருந்ததுன்னா இதோ நான் ஒரு சவால் விடுறேன். நாளையில இருந்து தொடர்ந்து 10 நாளுக்கு மழை, புயல், வெள்ளம்லாம் வரப்போகுதுன்னு சொல்றாங்கல்ல, அந்த ரேடியோவில் அந்த 10 நாள் இந்த வீட்டு மேல் மாடியில ஒரு அடி கூட வைக்காம எல்லாரும் சேர்ந்து வாசல்ல தான் இருக்கணும். மாடிக்கு ஒரு படி கூட ஏறாம வெளியில 10 நாள் வாழணுமா? அதுவும் சின்ன பசங்களை வச்சுட்டு. எப்படி அத்தை இது? எப்படி அத்தை சாத்தியமாகும்? அதான் விஷயம். உன்னோட புத்திசாலித்தனத்துக்கு நான் வைக்கிற மிகப்பெரிய பரீட்சை இது. நீதான் சொன்னியே, தோட்டத்துல இருக்கிற பெரிய ஆலமரத்துல வீட கட்டி கோழி குருவி மாதிரி வாழலான்னு. அந்த 10 நாளும் நீ அந்த மரத்து மேலேயே இருந்து எங்க வீட்டு மாடி மேல ஏறாம இரு. வரப்போற மழையையும் காத்தையும் எதிர்கொண்டு நீ வாழ்ந்து காட்டிட்டனா இந்த வீட்டு நிர்வாகம், பீரோ சாவி எல்லாத்தையும் உன்கிட்ட சமர்ப்பிச்சிடுறேன்.
எந்த ஒரு விஷயத்திலையும் குரலை உயர்த்தி கூட நான் பேச மாட்டேன். எந்த விஷயத்திலையும் என் தலைய நுழைக்க மாட்டேன். புரிஞ்சுதா? இதுதான் என் பந்தயம். சவால்னே வச்சுக்கோ. உனக்கு இதுல சம்மதமா? அம்மா, இது என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு? இந்த மாதிரி வெள்ளம் மழை எல்லாம் வரும்போது குடும்ப உறுப்பினர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து பாதுகாப்பா ஒன்னா இருப்பாங்கன்னு பேரு. இப்படி உயிரோட விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. அனாமிகா, அம்மா சொல்ற எதையும் நீ கேட்டுக்காத. அவங்க ஏதோ கோவத்துல என்னென்னமோ பேசுறாங்க. பரவாயில்ல ரமேஷ், அத்தையோட சவால நான் ஏத்துக்கிறேன். அத்தை, நீங்க சொன்ன மாதிரி அடுத்த 10 நாள் உங்க வீட்டு மாடி மேல ஒரு அடி கூட வைக்காம என் குழந்தைங்களோட நான் வாழ்ந்து காட்டுறேன். அதுக்கு உங்க எல்லாரோட ஒத்துழைப்பு எனக்கு வேணும். ஹாய், அப்படின்னா நம்ம மரத்து மேல டார்சன் மாதிரி வாழ போறோமாமா? ஜாலியா இருக்க போகுதே. மம்மி மம்மி, நான் கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். மரத்து மேல பறவை மாதிரி கூடு கட்டலாம். அப்ப அனாமிகாவோட தைரியத்தை பார்த்து சாரதா ஆச்சரியப்பட்டாங்க. ரமேஷுக்கு டென்ஷனா இருந்தாலும் தன்னோட மனைவி சாமர்த்தியத்து மேல நம்பிக்கை இருந்தது. மறுநாள்ல இருந்து வானத்துல கொஞ்சம் கொஞ்சமா மழை பெய்ய ஆரம்பிச்சது. மழை வர்றதுக்கு முன்னாடியே காலங்காத்தால அனாமிகா எழுந்திருச்சு, என்னங்க கொஞ்சம் பலமான மூங்கில்கள், அதுக்கப்புறம் கயிறெல்லாம் கொண்டு வரீங்களா? ஹரீஷ், நீ போய் அந்த பிளாஸ்டிக் டார்பாலின் கவர் எடுத்துட்டு வா செல்லம். அனாமிகா, நீ சொன்ன மாதிரி ஆலமரம் ஸ்ட்ராங்கான மரம் தான். அது மேல வீடு கட்டுறது அவ்வளோ ஈஸி இல்ல. குழந்தைங்க இருக்காங்க, கொஞ்சம் யோசிச்சுக்கோ. நீங்க கவலைப்படாதீங்க. அந்த ஆலமரத்துக்கு நடுவுல 4 பெரிய கிளை எழுந்து ஒரு விசாலமான தர மாதிரியே இருக்கு. அதுல நாம பெருசா பிளாட்ஃபார்ம் ஒண்ணு உட்ல செய்வோம். கீழே விழாத அளவுக்கு அதுக்கு மேல மூங்கிலால ஃப்ளோர் போடுவோம். மழை வந்தா நம்ம மேல படாத அளவுக்கு பிளாஸ்டிக் கவரால கூரைய கவர் பண்ணிடலாம். உங்க உதவி இருந்தா இத கண்டிப்பா என்னால செய்ய முடியுங்க. அம்மா அனாமிகா, உன் தைரியத்தை பார்க்கும்போது சந்தோஷமா தான் இருக்கு. நானும் என்னால முடிஞ்ச உதவியை உனக்கு செய்யறேன். இந்த மரத்தெல்லாம் மேல கொண்டு வந்து தரேன். என்னவோ பாடம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணாலும் அந்த மழைக்கு முன்னாடி இதெல்லாம் நிக்காது. பார்க்க தானே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மழை கொஞ்சம் அதிகரிக்கும் போது அனாமிகாவோட வேகமும் அதிகரிச்சுது. ஆலமரத்து மேல ஒரு அழகான வீட்டையே அவங்க கட்டிட்டாங்க. அதுக்குள்ள அவங்களுக்கு தேவையான துணிமணி, அரிசி, பருப்பு, குடிக்கிற தண்ணி எல்லாத்தையும் ஒரு கூடை வழியா மேல கொண்டு போய் பாதுகாப்பா வச்சுக்கிட்டாங்க. 10 நாளுக்கு தேவையான ஆகாரங்களையும் எடுத்துக்கிட்டாங்க. சாயந்தரத்துக்கெல்லாம் மழை அதிகமாச்சு. அம்மா, இந்த மரம் மேல இருக்கிற வீடு வெது வெதுப்பா நல்லா இருக்குமா? வெளியில எவ்வளவு மழை பெஞ்சாலும் உள்ள ஒரு சொட்டு கூட வரவே மாட்டேங்குதுல்ல. ஆனா அம்மா, கீழே பார்க்க பயமா இருக்கு. தண்ணி அதிகமாகுது. கவலைப்படாதீங்கடா, இந்த ஆலமரம் 100 வருஷம் பழமையானது. எவ்வளவோ மழை புயல பார்த்திருக்கோம். நமக்கு ஒண்ணும் ஆகாது. நீங்க அமைதியா இருக்கிறீங்களா? அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு 2 நாள் போச்சு. மழை கொஞ்சம் கூட குறையவே இல்லை. ஊருக்குள்ள ஏகப்பட்ட தண்ணி வந்துருச்சு. பிரசாத் சாரதா இருந்த வீட்டுல கூட இடுப்பு அளவு தண்ணி வந்துருச்சு. கரண்ட் இல்ல. வீட்ல இருந்த பொருட்கள் எல்லாம் நனைஞ்சு போச்சு. சாரதாவும் பிரசாதும் பயத்துல வீட்டு மாடி மேல வந்து நின்னுக்கிட்டாங்க. என்னங்க, இந்த குளிர் தாங்க முடியல. வீட்ல இருந்த அரிசி, பருப்பு, விறகு எல்லாம் நனைஞ்சு போச்சு. ஒரு பக்கம் பசி, இன்னொரு பக்கம் குளிர். என்னால இது முடியலையேங்க. நான் அப்பவே சொன்னேன், மருமகளோட சேர்ந்து நாமளும் மரத்து மேல போலான்னு. அப்ப நீ கேட்டியா? இப்ப பாரு, உன் வாயால எல்லாம் போச்சு. இந்த குளிர்ல நம்ம நரகத்தை அனுபவிக்கிறோம். பச்சை குழந்தைங்க அந்த வீட்ல சந்தோஷமா இருக்காங்க. ஆமாங்க, பந்தயத்துல நான் தோத்து போயிட்டேன். அவளை குறைச்சு மதிப்பிட்டேன். இப்ப தப்ப உணர்ந்துட்டேன். ஆனா என்ன லாபம்? அவங்க நம்மள எப்படி பாப்பாங்க? அந்த நேரத்துல மரத்து மேல இருந்த ரமேஷும் அனாமிகாவும் மாடி மேல இருந்த மாமனார் மாமியார பார்த்தாங்க. அனாமிகாவால அதை தாங்க முடியல. உடனடியா அவளோட வீட்ல சுட சுட சாப்பாடும் சாம்பாரும் செஞ்சா. ஒரு ஃப்ளாஸ்க்ல சுட சுட காஃபிய கூட போட்டு வச்சான். ரமேஷ், அங்க பாத்தீங்களா 2 பேரும் எவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு? நம்ம ஒரு கூடையில நீளமான கயிறை கட்டி அந்த மாடி மேல தூக்கி போடுவோம். அதுல சாப்பாடு, காஃபி, அவங்களுக்கு தேவையான போர்வைய கொடுப்போம். அனாமிகா, அம்மா உன்கிட்ட எவ்ளோ கடினமா பேசினாலும் அவங்க மேல உனக்கு எவ்ளோ அக்கறை இருக்கு. நீ உண்மையிலேயே நல்ல பொண்ணுமா. இப்பவே கயிறு தூக்கி போடுறேன் அப்படின்னு ரமேஷ் ஒரு வலுவான கயிறை தூக்கி மாடி மேல போட்டான். அத பிரசாத் கெட்டியா பிடிச்சுக்கிட்டாரு. அது வழியா அனாமிகா மெதுவா பைய கீழே அனுப்பினா. அத்தை, மாமா, அந்த பையில சுட சுட சாப்பாடு, சாம்பாரு, காஃபிலாம் இருக்கு. கொஞ்சம் போர்வையெல்லாம் கூட இருக்கு அத்தை, எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, ஜாக்கிரதையா இருங்க. அம்மா அனாமிகா, என்ன மன்னிச்சிருடி. உன்னை எவ்வளவோ கஷ்டப்படுத்தின, என்னென்னவோ சொல்லி திட்டன. ஆனா எதையும் மனசுல வச்சுக்காம
இன்னைக்கு நீ எங்க 2 பேருக்காக இவ்ளோ உதவி செய்றிய. அழுறத நிறுத்து சாரதா. முதல்ல மருமக கொடுத்த காஃபிய குடி, குளிருக்கு நல்லா இருக்கும். பாத்தியா, நம்ம வீடு நம்மள காப்பாத்தாம போயிடுச்சு. ஆனா அவளோட சாமர்த்தியம் நம்மளையும் அந்த குழந்தைங்களையும் காப்பாத்திருச்சு. நாட்கள் அப்படியே போச்சு. மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தது. ஒவ்வொரு நாளும் அனாமிகா 3 வேளையும் சாப்பாடு செஞ்சு மாமனார் மாமியாருக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தா. பாட்டிமா, இந்த மழை எப்பதான் நிக்குமா? நீங்களும் தாத்தாவும் எப்ப மேல வருவீங்க? நீங்க இல்லாததால ராத்திரியில எங்க 2 பேருக்கும் கதையே யாரும் சொல்லல. உங்க கூட விளையாடணும் போல இருக்கு. மழை நின்னதும் நானே மேல வந்துடுறேன்டா கண்ணா. உங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டின அந்த வீட்டை எனக்கும் பார்க்கணும் போல இருக்கு. இந்த கஷ்ட காலத்துல நம்மளை எல்லாம் தலை மேல வச்சு தாங்குற மருமக நிஜமாவே தங்கம்தான். பாட்டிம்மா, எங்க அம்மா உங்களுக்காக அந்த சின்ன ஸ்டவ்ல சுட சுட பக்கோடா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கைது வழியா இப்போ உங்களுக்கு அத அனுப்புவாங்க. தாத்தாக்கு கொடுத்து நீங்களும் சாப்பிடுங்க. பக்கோடா ரொம்ப நல்லா இருக்கு. சரிடா அம்மா, இந்த மழையில நாங்க குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருக்கோம். உங்க அம்மா அனுப்புற சுட சுட சாப்பாடு எல்லாம் எங்களுக்கு அமிர்த மாதிரி இருக்கு. பசி போய் உயிரே திரும்ப வருது. உங்க அம்மாக்கு நான் நன்றி சொன்னேன்னு சொல்லு. இப்படியே 10 நாட்கள் போச்சு. 11வது நாள் மெல்லமா மழை குறைஞ்சுது. வானத்துல லைட்டா சூரியன் வந்தது. வெள்ளம் கூட மெதுவா வத்தி போச்சு. அனாமிகா சவால்ல வெற்றிகரமா ஜெயிச்சிட்டா. 10 நாளா மாடி மேல காலடி எடுத்து வைக்காம எல்லாரையுமே காப்பாத்திட்டா. அனாமிகா, பாத்தியா, மழை நின்னுடுச்சு, தண்ணியும் வத்திருச்சு. நம்ம கீழே போயிடலாமா? கடவுள் தயவால நம்ம யாருக்கும் எதுவுமே ஆகலைங்க. வாங்க போலாம். முதல்ல அத்தை மாமா எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும் அப்படின்னு எல்லாரும் ஜாகிரதையா மரத்துல இருந்து கீழே இறங்குனாங்க. வீட்ல இருந்த சேறு தண்ணி எல்லாம் சுத்தப்படுத்தினாங்க. அப்போ மாடியில இருந்து சாரதாவும் பிரசாதும் கீழே இறங்குனாங்க. சாரதா நேரா போய் அனாமிகாவை கட்டி பிடிச்சாங்க. அவங்க கண்கள்ல ஆனந்த கண்ணீர் வந்துச்சு. அம்மா அனாமிகா, என்னோட அகங்காரம் ஆணவம் எல்லாம் இந்த மழை வெள்ள தண்ணிலே போயிடுச்சு. பெண்களுக்கு பொறுமையோட சேர்த்து சாமர்த்தியத்தனம் எவ்வளோ முக்கியம்னு நீ நிரூபிச்சிட்ட. இந்த 10 நாளுக்கு நீ அந்த மரத்து மேல வீடு கட்டலன்னா இந்நேரத்துக்கு நம்ம நிலமெல்லாம் என்ன ஆயிருக்கும் நினைச்சாலே ரொம்ப கவலையா இருக்கு. நீ இந்த வீட்டு மருமக இல்லம்மா, எங்க வீட்டு மகா லக்ஷ்மிமா. ஐயோ அத்தை, இப்படி கண்ணீர் விடாதீங்க அத்தை. நீங்க பெரியவங்க, ஏதோ என் மேல இருக்க கோபத்துல சொல்லிட்டீங்க. இதுல உங்க தப்பு எதுவும் இல்ல. குடும்பம்னா கஷ்டம்லாம் வரதான் அத்தை செய்யும். அதை எல்லாரும் சேர்ந்து தானே எதிர்கொள்ளணும். நீ எவ்ளோ வளர்ந்தாலும் தன்னடக்கமும் உன்னோட சேர்ந்து வளருதுமா. சாரதா, இப்பவாவது உன் மருமகளை புரிஞ்சுக்கிட்டிய, ரொம்ப சந்தோஷம். புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லைங்க, பந்தயத்துல தோத்தும் போயிட்டேன். என் மருமக ஜெயிச்சிட்டா. அம்மா அனாமிகா, நான் சொன்ன வாக்குப்படி இன்னையில இருந்து இந்த வீட்டு நிர்வாகம், பீரோ சாவி எல்லாம் ஒண்ணுது. இதுக்கு மேல இந்த வீட்ல நீ என்ன சொன்னாலும் அதான் நடக்கும். உன் கையில இந்த வீடு சிறப்பா நடக்கட்டும்மா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சாவி யார்கிட்ட இருந்தா என்ன அத்தை, மனசால நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கோமா. நீங்க தான் எப்பவும் இந்த வீட்டுக்கு குடும்ப தலைவி. நான் உங்களுக்கு துணையா இருக்கிறேன். பாட்டிமா, அப்படின்னா நாளையில இருந்து நம்ம மறுபடியும் அந்த மரத்து மேல ஏறலாமா? போலாண்டா கண்ணா, மழை வரும்போது இல்ல, இப்பவே போலாம். ஜாலியா அங்க போய் இருக்கலாம். தினந்தோறும் அங்க போய் நான் உங்களுக்கு கதை சொல்றேன். அனாமிகாவோட புத்திசாலித்தனத்துக்கும் மாமியாரோட மாற்றத்துக்கும் அந்த வீட்ல ஒரு புது ஆனந்தம் வந்தது. அதுக்கப்புறம் அந்த ஊர்ல இருந்த எல்லாரும் அனாமிகாவோட மர வீட பத்தி பயங்கரமா பேசினாங்க. ஆபத்து நேரத்துல இந்த மருமக செஞ்ச இந்த செயலை மொத்த கிராமமும் பாராட்டுச்சு. சாரதா கூட பெருமைப்பட்டாங்க. எல்லார்கிட்டையும் அவளை பத்தி பெருமை பேசினாங்க. அன்னையில இருந்து அந்த குடும்பம் என்னைக்கும் எந்த சண்டையும் இல்லாம சந்தோஷத்தோட வாழ ஆரம்பிச்சாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய். AK4 இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போற ஸ்டோரி மிடில் கிளாஸ் வீட்டு மருமகள் 2ஆம் பாகம். காலங்காத்தால இருட்டு இன்னும் முழுசா நீங்கல. குளிர்காத்து மெல்லமா வந்தது. ஆனா அனாமிகாவோட வேர்வைக்கு மட்டும் ரெஸ்டே இல்ல. கிச்சன்ல குக்கரோட சத்தம், கரண்டியோட சத்தம், இதுதான் தினமும் அவளுக்கு சுப்பிரபாதம். ஆபீஸ்க்கு போறத ஆரம்பிச்சதுல இருந்து அவளுக்கு எல்லா வேலையும் டபுள் ஆச்சு. ஏண்டிமா அனாமிகா, இன்னும் உள்ளதான் இருக்கியா? ஆபீஸ்க்கு போறேன்னு மகாராணி மாதிரி தயாரானா பத்தாது. வீட்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னென்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு செஞ்சு குடுக்கறதுதான் நல்லது. உப்புமால உப்பை கொஞ்சம் கம்மியா போடு. எல்லாம் ரெடி அத்தை, உப்புமாலாம் ரெடி.
மாமாக்கு ஹாட் பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்கேன். அவருக்கு கூட பாக்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா பையன் ஹரிஷ் கிட்ட போனா. ஹரிஷ் ஹரிஷ் எந்திரிடா, பிரஷ் பண்ணு வா. ஒரு 5 நிமிஷம் கவுண்ட் பண்றதுக்குள்ள நம்ம ஸ்கூலுக்கு போயிடலாம். தூக்கம் வருதுமா, ராத்திரி நீங்க வர்றதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு. எனக்கு அந்த சயின்ஸ் ப்ராஜெக்ட் புரியவே இல்ல. ஸ்கூல்ல டீச்சர் திட்டிட்டே இருக்காங்க. நீ இல்லாம எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குதுமா. ஹரிஷ் அந்த வார்த்தைய சொன்னதோ அனாமிகாவுக்கு திக்குன்னு ஆச்சு. ஆபீஸ்ல வேலை அதிகமா இருந்ததால ராத்திரி மணி 7 தாண்டியும் வீட்டுக்கு வர முடியாம போச்சு. வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் கிச்சனுக்கு போய் சமைக்கணும். குழந்தைங்கள சரியா கவனிக்க முடியலங்கிற கவலை அனாமிகாவை வேதனைப்படுத்திக்கிட்டே இருந்தது. மன்னிச்சுக்கடா, இன்னைக்கு சாயந்தரம் அம்மா கண்டிப்பா சீக்கிரம் வந்துடுறேன். எல்லா சப்ஜெக்டையும் உங்களுக்கு புரியுற மாதிரி அம்மா சொல்லித்தரேன். அம்மா அனாமிகா, நீ இப்படி கஷ்டப்படுறத பார்க்க மனசுக்கு கஷ்டமா இருக்குமா? இந்த உத்தியோகம் உனக்கு ஒரு பாரமாயிடுச்சு. சாரதா, நீயாவது அந்த பொண்ணோட கஷ்டத்தை பார்த்துட்டு காய்கறியாவது கட் பண்ணலாம்ல. இந்த ஒரு பொண்ணே அந்த பக்கம் ஆபீஸ், இந்த பக்கம் வீடு, பிள்ளைங்க எல்லாத்தையும் எப்படி பாத்துக்கோ? என்னது நானா? என் இடுப்பு வலிக்கு எங்கேயோ உட்கார முடியல. அவ ஆபீஸுக்கு போறது அவ பிள்ளைங்க ஃபீஸுக்காக தானே, வேற வழியே இல்ல. நான் இவ வயசுல இருக்கும்போது வீட்ல 10 ஆளுக்கு சமைச்சு வச்சுட்டு நிலத்து வேலைக்கு தோட்டத்துக்கு போயிடுவேன். இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு எல்லாம் கைக்கு வேணும். அவனே அம்மா, அவனே எந்திரிமா, உங்க அக்காவுக்கு கொஞ்சம் வந்து உதவி செய்ய. ஐயோ அத்தை, வெங்காயம் உரிச்சா என் கண்ணு ரெட் ஆயிடும். மத்தியானம் என் ஃப்ரெண்டு நீலிமாவோட பர்த்டே பார்ட்டி இருக்கு. அதுல போட்டோஸ்ல என் ஃபேஸ் டல்லா இருந்தா நல்லா இருக்காது. சமையல் எல்லாம் அனாமிகா அக்காவே பாத்துக்க போறாங்க. ஹலோ மை லவ்லி ஃபாலோவர்ஸ், பாத்தீங்களா டைம் இப்போ 6 AM. எங்க அனாமிகா அக்கா எவ்வளவு வேகமா சமைக்கிறாங்க பாருங்க. திஸ் இஸ் கால் மல்டி டாஸ்கிங். அக்கா கொஞ்சம் கேமராவை பார்த்து ஸ்மைல் பண்ணி ஹாய் சொல்லு. ஹாய். அஞ்சலி ப்ளீஸ், எனக்கு டைம் இல்ல. பஸ்ஸை மிஸ் பண்ணா ஆபீஸ்ல எனக்கு லேட் மார்க் பண்ணிடுவாங்க. சேலரி கட்டாச்சுன்னா மறுபடியும் அத்தை கத்துவாங்க. இப்படி வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஆபீஸ்க்கு கடகடன்னு வந்தா அனாமிகா. அனாமிகா ஆபீஸ்ல அவ சீட்ல உட்காந்து ஃபைல்ஸ பாத்துக்கிட்டு இருந்தா. மேனேஜர் ஸ்ரீனிவாஸ் டென்ஷனா அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சாரு. அனாமிகா மேடம், நம்ம புது grocery ஷாப்புக்கு மக்கள் வர்றதில்ல. ஆன்லைன் கம்பெனிஸ் நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்கறாங்க. அத நம்ம எப்படி எதிர்கொள்றது? இது இப்படியே நீடிச்சதுன்னா கம்பெனியை மூட வேண்டிய நிலைமை வந்துருமே. அனாமிகா கொஞ்ச நேரம் அமைதியா யோசிச்சு பார்த்தா. சார், ஒரு வார்த்தை சொல்லவா? ஆன்லைன்ல பொருட்களை எல்லாம் பார்க்க முடியும், ஆனா தொட முடியாது. மிடில் கிளாஸ்ல இருக்கிற எல்லாருக்கும் ஒரு அரிசினா அதை தொட்டு பார்த்து வாங்கணும். பருப்புனா முகந்த பார்க்கணும். நம்ம பழங்காலத்து அங்காடி அப்படிங்கிற கான்செப்ட வைப்போம். அதனால நம்ம ஸ்டோர்ல பொருட்களை எல்லாம் பாக்கெட்ல வைக்காம லூஸ்ல வைப்போம். அவங்களே தானா பார்த்து தேவையானதை அவங்களே எடுத்து வாங்கிட்டு போட்டோம். அப்ப அவங்க எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வரும். அது ரிஸ்கியா இருக்கும்னு தோணுதா அனாமிகா? பேக்கிங் பண்ணலன்னா ஸ்டாக்ஸை மேனேஜ் பண்றது கஷ்டம் இல்லையா? ஆமா சார், ஆனா கஸ்டமர்ஸ் சுயமா அந்த பொருட்களை தொட்டு பார்த்து வாங்கறதுல இருக்கிற அந்த சாட்டிஸ்பாக்சன்லயே சேல்ஸ் பெருகும். ஜென்ரலா பெண்கள் விலைய விட நம்பிக்கைக்கு தான் அதிகமான இடம் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு பொருள்ல ஏதாவது ஒரு ஆஃபரை போட்டுக்கிட்டே இருப்போம். ஒரு மிடில் கிளாஸ்க்கு என்ன தேவையோ அத ஒரு வாரம் மார்க்கெட்ல உள்ள விலைய விட கம்மியான விலைக்கு நம்ம விற்போம். எக்ஸலண்ட். உங்க ஐடியா ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கு. ஒரு மிடில் கிளாஸ் பெண் என்ன எதிர்பார்ப்பாலும் அதை நீங்க கச்சிதமா எனக்கு சொல்லிருக்கீங்க. இதை நம்ம உடனடியா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அனாமிகா ஆபீஸ்ல தன்னோட கடமைய ரொம்ப சின்சியரா பண்ணிக்கிட்டு இருந்தா. அங்க அவளுக்கு லக்ஷ்மிங்கிற ஒரு நல்ல பொண்ணு ஃப்ரெண்டா கிடைச்சா. அனாமிகா, நீ இவ்ளோ நல்லா வேலை செய்யற, ஆனா உன்னோட முகத்துல அந்த ஆனந்தம் கொஞ்சம் கூட இல்லவே இல்லையே. ஒவ்வொரு நாளும் ஆபீஸ் முடிஞ்சதும் வீட்டுக்கு ஓட்டம் பிடிக்கிற. அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷம் ஒரு காஃபி கூட எங்களோட குடிக்க மாட்ற. உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா சொல்லு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லடி. நான் வர்றதுக்குள்ள வீட்ல எல்லா வேலையும் முடிச்சிட்டு வரணும். சாயந்தரம் போய் எல்லா வேலையும் மறுபடியும் ஆரம்பிக்கணும். ஆனா எங்க அத்தை மட்டும் நான் இன்னும் அதிகமா சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டே இருக்காங்க. குழந்தைங்களையாவது மத்த மருமகளுங்க பாத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஆனா பார்ட்டி ரீல்ஸ்லயே அவங்க வாழ்க்கை கழியுது. இப்படி அப்பப்ப தன்னோட மனசுல இருக்கிற கவலைய லக்ஷ்மி கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான்.
அனாமிகா இந்த வேலையில சேர்ந்து 1 மாசம் ஆக போகுது. அனாமிகா கையில முதல் சம்பளம் 15,000 ரூபாய் இருந்தது. அந்த பணத்தை பார்த்துட்டு அவளோட கண்கள்ல கண்ணீர் வந்தது. ஹரிஷ்க்கு ஒரு நல்ல ஸ்கூல் பேக் வாங்கணும்னு, நவ்யா பவ்யாவுக்கு புது Dress வாங்கணும்னு அவ எவ்வளவோ ஆசை வச்சிருந்தா. சாயந்தரம் வீட்டுக்கு போகும்போது எல்லாரும் ஹால்ல இருந்தாங்க. அனாமிகா பிரகாசமான முகத்தோட இருந்தா. அனாமிகா, வந்துட்டியா? இன்னைக்கு 1ஆம் தேதியாச்சே, ஆபீஸ்ல சம்பளம் தந்தாங்களா? ஆமா அத்தை, கொடுத்தாங்க. இந்தாங்க 15,000 ரூபாய். என்னது, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அங்க இருந்து வேலை செஞ்சதுக்கு வந்தது 15,000 தானா? சரி சரி, அதை இங்க கொடு. ரமேஷ் வாங்கின கடனை எல்லாம் அடைக்கணும். வீட்ல மளிகை பொருள் இல்ல. இந்த காலத்துல 15,000க்கு அரிசி பருப்பே வாங்க முடியல. அதை கேட்டதும் அனாமிகாவோட மனசே உடைஞ்சு போயிடுச்சு. தன்னோட சம்பளத்து மேல தனக்கே ஒரு அதிகாரம் இல்ல அப்படின்னு நினைச்சா. அம்மா, அவளோட சம்பளம் அவகிட்டயே இருக்கட்டும். குழந்தைங்களுக்கு ஏதோ வாங்கணும்னு நினைக்கிறா. பாவம், மாசம் ஃபுல்லா கஷ்டப்பட்டால. குழந்தைங்களுக்கு நீ வாங்கி தர போற. அவ சம்பளத்தை வீட்டுக்கு செலவு பண்ணாதான் நம்மளால முன்னேற முடியும். அனாமிகா, நீ பொறுப்புள்ள பொண்ணு, புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். அனாமிகா மௌனமா அந்த பணத்தை மாமியார் கையில கொடுத்துட்டா. சரிங்க அத்தை, ஆனா ஹரிஷ்க்கு ஒரு ஸ்கூல் பேக் வாங்கணும். அவன் கிழிஞ்சு போன பேக்கோட ஸ்கூலுக்கு போறான். அப்படி போனா ஸ்கூல்ல அவனுக்கு அவமானமா இருக்கு. அக்கா, உங்க ஃபர்ஸ்ட் சேலரியில எங்களுக்கு பார்ட்டி இல்லையா? ஒரு பட்டு புடவை வாங்கி தாங்க மாமான்னு கேட்டேன். ரமேஷ் மாமா அப்புறம்னு சொல்லிட்டாரு. உனக்கு தான் இப்ப சம்பளம் வந்துருச்சுல, என் பர்த்டே வருது, வாங்கி தரியா? அட ஆமாக்கா, நான் கூட ஒரு புது ரிங் லைட் வாங்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். என்னோட vlogsஓட குவாலிட்டி அதிகமாகணும். நீ எப்படியோ வேலைக்கு போற, உன்னை விட புத்திசாலி யாரு இருப்பா? எங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்ய. அனாமிகா ஆச்சரியமா 2 பேரையும் பார்த்தா. அவ படுற கஷ்டம் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப சுலபமா கண்ணுக்கு தெரியுதேன்னு. அதுக்கு மறுநாள் சண்டே லீவு கிடைச்சிருச்சு. குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அவங்களுக்கு பிடிச்சத செஞ்சு தரலான்னு நினைச்சா. ஆனா மாமியார் சாரதா, ஆபீஸ்க்கு போலன்னா வீட்டு வேலையெல்லாம் அப்படியே நிறுத்த கூடாதுமா. இன்னைக்கு பருப்பை வெயில்ல போடணும், அரிசி காய போடணும், பரண மேல ஒட்டடை அடிக்கணும், பொருளெல்லாம் துடைக்கணும். லீவுனா ஓய்வு எடுக்க கூடாதுமா, அன்னைக்குதான் எல்லா வேலையும் முடிக்கணும். மாமியாரை எதிர்த்து பேசாத அனாமிகா அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சா. அப்ப நவ்யாவும் பவ்யாவும் அழுதுகிட்டே வந்தாங்க. அம்மா அம்மா, பசிக்குதுமா. நான் அவனி சித்தி கிட்ட பசிக்குதுன்னு சொல்லி கேட்டேன்னா உங்க அம்மாவை போய் கேளுன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அஞ்சலி சித்தியும் உங்க அம்மா இன்னைக்கு சும்மாதான் இருக்கா, அவகிட்ட போய் கேளுங்கறாங்க. கவலைப்படாதீங்கடா, அம்மா ஏதாவது செஞ்சு கொடுக்கறேன். அனாமிகா கிச்சனுக்கு போய் பார்த்தா. பால் பாத்திரத்துல பால் மூடாம அப்படியே இருந்தது. குழந்தைங்களுக்கு காலையில டிஃபன் கூட யாரும் கொடுக்கல. அவனி, அஞ்சலி 2 பேரும் வீட்ல தானே இருக்கீங்க, குழந்தைங்களுக்கு ஒரு டிஃபனாவது செஞ்சு தந்திருக்கலாம். அவங்க பசியில அழறாங்க. அக்கா, எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு, அதான் படுத்துட்டு இருக்கேன். என்ன எங்க மேல வந்து கத்திட்டு இருக்க? உன் குழந்தைங்கள நாங்க எதுக்கு பாத்துக்கணும்? உன் குழந்தைங்கள பாத்துக்கிறதுக்கு நாங்க என்ன ஆயா அம்மாவா? இங்க பாருக்கா, நான் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேஷன் ஷூட்ல இருக்கிறேன். அனாமிகா கண்கள்ல கண்ணீர் வந்தது. ஹரிஷ் கிட்ட வந்து பார்த்தா அவனுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை. அத்தை, பாத்தீங்களா, ஹரிஷ்க்கு ஜுரம் அடிக்குது. நீங்க வீட்ல தானே இருக்கீங்க, அவனுக்கு ஏதாவது கசாயம் கொடுத்து படுக்க வைக்கலாம்ல. என்னது ஜுரமா? நான் பாக்கலையே, என் குழந்தைங்களுக்கு ஜுரம்லாம் வந்ததே இல்லையா? அதுக்கு இவ்ளோ சண்டை போடணுமா? நீ வேலைக்கு போறன்னா இந்த வீட்ல இருக்கவங்கலாம் உனக்கு கீழே வேலை செய்யணுமா? உன் குழந்தைங்கள நீதான் பாத்துக்கணும். அனாமிகாவுக்கு நல்லா புரிஞ்சுது. அவ கஷ்டத்தை யாரும் கவனிக்கல. அவளோட ஆதாயம் மட்டும்தான் எல்லாருக்கும் வேணும். அவளோட பொறுப்புகளை யாரும் பகிர்ந்துக்கல. திங்கக்கிழமை ஆபீஸ்ல பெரிய பிரச்சனை வந்தது. எல்லா ஸ்டாக்ஸும் காலி ஆயிடுச்சு. கம்பெனிக்கு கெட்ட பேர் வந்துருச்சு. அனாமிகா மேடம், பெரிய வெண்டார்ஸ் எல்லாம் பிரச்சனை பண்றாங்க. ஸ்டாக்ஸும் வரல, என்ன பண்ணலாம்? கஸ்டமர்ஸும் சண்டை போடுறாங்க. சார், ஒரு யோசனை. பெரிய கம்பெனி கிட்ட ஸ்டாக்ஸ் இல்லைன்னா சின்ன சின்ன விவசாயிகள் கிட்ட வாங்கலாம். அவங்க கிட்ட ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளும் கிடைக்கும் இல்லையா? நம்ம நேரடியா அவங்க கிட்ட இருந்தே வாங்கணும்னா மீடியேட்டர்ஸோட கமிஷன் குறையும்ல. கஸ்டமர்ஸ்க்கு குறைஞ்ச விலையில விக்கலாம், விவசாயிகளுக்கும் இதுல லாபம் இருக்கும். அது டைம் டேக்கிங் ப்ராசஸ் இல்லையா? சாத்தியமாகுமா? பரவாயில்ல சார், நானா நேரா போய் விவசாய சங்கத்துக்கிட்ட பேசிட்டு வரேன். எனக்கு கிராமத்துல கொஞ்சம் நல்ல பேர் இருக்கு, கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க. அனாமிகா போய் லோக்கல் விவசாயிகள் கிட்ட பேசி ஸ்டாக்ஸை ரீடைன் பண்ணா. மறுநாளே ஸ்டோருக்கு நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க.
அனாமிகாவோட டைரக்ட் ஃபார்மர் ஸ்ட்ராட்டஜி நல்லா வேலை செஞ்சது. அனாமிகா மேடம், இந்த கம்பெனிக்கு நீங்க ரொம்ப முக்கியமானவங்க. எங்களுக்கு கிடைச்ச பொக்கிஷம். உங்க புத்திசாலித்தனத்தால நமக்கு லாபம் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு இந்த மாசம் போனஸா 5000 ரூபாவை தர. அனாமிகா அந்த பணத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. இந்த தடவை இந்த பணத்தை பத்தி மாமியார் கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சா. அந்த பணத்தை வச்சு ஹரிஷுக்கு புது பேக், நவ்யா பவ்யாக்கு ட்ரெஸ், அவளுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி ரகசியமா அலமாரிக்குள்ள வச்சா. ஒரு நாள் சாயந்தரம் அனாமிகா ஆபீஸ்ல இருந்து வந்தப்போ சாரதா அனாமிகாவோட அலமாரிய பாத்துட்டு இருந்தாங்க. அங்க அவ ஒளிய வச்சிருந்த புது ட்ரெஸ் பேக பாத்துட்டாங்க. ரமேஷா, சுரேஷா, எல்லாரும் இங்க வாங்க, இத பாருங்க இவளோட லீலைகளை. நம்ம கிட்ட பணம் இல்லன்னு அழுதுகிட்டு இருந்தா இவ மட்டும் ரகசியமா ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கா. வீட்டுக்கு கொடுக்காம இன்னும் எவ்வளவு பணத்தை ஒளிய வச்சிருக்க நீ? இங்க பாருங்க, அது எனக்கு ஆபீஸ்ல கொடுத்த போனஸ். என் குழந்தைங்களுக்காக இதெல்லாம் வாங்கிருக்கேன். உங்ககிட்ட சொன்னனே ஹரிஷ் பேக் கிழிஞ்சு போயிருக்குன்னு. போனஸ்னா வீட்ல கொடுக்கணும், இப்படி ஒளிய வச்சுப்பாங்களா? எங்களுக்கு தெரியாம என்னென்னவோ பண்ணிட்டு இருக்க. உன்னை வேலைக்கு அனுப்பி தப்பு பண்ணிட்டோம். 4 பணத்தை கண்ணுல பார்த்ததும் அகங்காரம் வந்துருச்சு. பாத்தீங்களா அத்த, அனாமிகாக்கா நமக்கு தெரியாம எவ்வளவு விஷயத்த மறைக்கிறாங்க. ஒரே ஒரு மேக்கப் கிட் வாங்கி தாங்கன்னா வாங்கல. இப்போ ட்ரெஸ், ஷூ, பேக் எல்லாம் வந்திருக்கு. போதும் அவனி, வாய மூடு. நீ கிட்டி பார்ட்டிக்கெல்லாம் செலவு பண்ற பணம்லாம் யாரோடது? உன் புருஷன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது. அத ஜல்சா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அஞ்சலி, உன்னோட மேக்கப் கிட்டுக்கு 1000 ரூபாய் எங்க இருந்து கிடைச்சது? நான் கஷ்டப்படுறேன், என் குழந்தைங்களுக்கு ஒரு பேக கூட வாங்குற உரிமை எனக்கு இல்லையா? இங்க பாருங்க அத்த, நான் ஒரு எந்திரம் மாதிரி வேலை செய்யறேன். ஆனா என் ஆசைகளை நான் கொண்டுறணும் இல்லையா? அனாமிகா, அம்மா ப்ளீஸ், வீட்ல சண்டை வேண்டாம். அனாமிகா, நீ ஏன் கோவமா பேசுற? நான் ஒண்ணு தப்பா எதுவும் பேசலையேங்க, உண்மையதானே சொல்றேன். நான் கஷ்டப்பட்டு வேலைக்கு போறேன்னா அது பணத்துக்காக மட்டும் இல்ல, என் குழந்தைங்களோட எதிர்காலத்துக்காக. இதுக்கப்புறம் என்னோட சம்பளத்துல 10,000 ரூபாவை நான் வீட்டுக்கு கொடுக்கறேன். மீதி 5,000 ரூபாவை என் குழந்தைங்களுக்காக நான் எடுத்துக்குவேன். இதுதான் என் முடிவு. யாருக்கு இஷ்டம் இருக்கோ இல்லையோ, இதுதான் என்னோட ஃபைனல் முடிவு. அனாமிகா தைரியமா இப்படி பேசுனதும் சாரதா அப்படியே ஆடி போயிட்டாங்க. எப்பவும் வாய் திறந்து பேசாத அனாமிகா இப்படி பேசுற ஆளேன்னு ஆச்சரியமா இருந்தது. அனாமிகா ஹரிஷ் கிட்ட போய் புது பேக கொடுத்தா. ஹரிஷ் கண்ணுல ஆனந்தத்தை பார்த்து அவ பட்ட கஷ்டத்தை எல்லாம் மறந்து போனா. அனாமிகா கோபமா பேசுனதுனால திருன்னு முழிச்சிட்டு இருந்த சாரதா அப்புறம் என்ன பண்ண போறாங்க? அவனி, அஞ்சலி அனாமிகா மேல இன்னும் கோவப்பட போறாங்களா? இந்த விஷயத்துக்கெல்லாம் பதில் தெரியணும்னா அடுத்த எபிசோட பார்க்க மறந்துடாதீங்க. அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. See you later.